ஜனநாயகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜனநாயகம்னா என்ன? நீ முதல்ல ஜனநாயகம் வாட் இஸ் டெமோக்ரஸி புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸி இஸ் த வில் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய விருப்பம். அதான் டெமோக்ரஸி. அதுபடிதான் எலக்ட் பண்ணி அவங்க ஓட் போடுறாங்க. அப்போ மக்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். கவர்னர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. அப்ப கவர்னர் ஆட்சிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு ஆட்சியா தான் இருக்க முடியும். மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? பெரும்பான்மையா விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி தவறுங்கிற அப்புறம் பார்ப்போம். நான் என்றுமே இந்த ஆட்சி 107 சீட்டு உங்களுக்கு கொடுத்த சரின்னு சொல்ல வாதிட வர்ற கூட்டத்துல நான் ஒருத்தர் கிடையாது. ஆனால் 107 சீட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒரு கவர்னரோட மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? எப்படியாவது ஆட்சி அமைக்க உதவி பண்ண வேண்டும். நீ அமைச்சிருப்பா, நான் ஆட்சி அமைக்கும் கவர்னர் நினைக்க கூடாது. இருக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டுமா என்ற முயற்சியை தான் கவர்னர் செய்யறது. தடை போடுறவங்கள வேலை கவர்னர் வேலை கிடையாது. இப்ப எப்படியாச்சும் ஆட்சி அமைக்குமாங்க முயற்சி யார் கையில இருக்கு? விஜய் கையில தான் இருக்கு. அப்ப எப்ப மெஜாரிட்டி வச்சிருக்க, நீ வந்துருப்பா, நீ உள்ள வந்து நிரூபிச்சு காமி அப்படின்னு தான் சொல்ல முடியும். யாருமே நீ எனக்கு கொண்டு வந்தா தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைமையில கவர்னர் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. The job of a governor is to facilitate the formation of a government. அதாவது ஒரு கவர்னருடைய வேலை என்னன்னா ஒரு அரசாங்கம் அமைக்க உதவுவது. இங்க ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பிளேஸ் பண்றாங்க, எனக்கு சப்போர்ட் இருக்கு, 107 113 எம்எல்ஏ ஒரு சப்போர்ட் இருக்கு பிளேஸ் பண்றாங்க. வேற யாராச்சும் வந்து ஆப்போசிஷன் பிளேஸ் பண்ணா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். யாருக்குள்ள வெயிட்டேஜ் இருக்குப்பா, இது என்னப்பா, யாரை கூப்பிடுறது உங்களுக்கு குழப்பம் வரலாம். அப்ப கூட நீங்க கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு முடிவு சொல்லணும். இப்ப அப்படி குழப்பம் உங்களுக்கு இல்ல. ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க போன முன்னாள் வந்து நிக்கிறாரு. யாரு? விஜய் மட்டும் தான் நிக்கிறாரு. 107+5 112 எம்எல்ஏ சொல்றாரு வந்து, எப்ப நான் தான் ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க விஜய் கூப்பிட்டு தான் ஆக வேண்டும்.